எப்பேற்பட்டவன தமிழனுடைய திருநாளுக்கு முன்ன திராவிட பொங்கல் வச்சாங்க. இவங்க யாருன்னா, வெள்ளைக்காரன் நாட்டை வந்து ஆண்டுன்னு இருக்கும்போது அவனை அடித்து விரட்டுறதுக்கு இங்கே இருந்தவங்க பல ஆயிரம் பேர் உயிர் நீத்தாங்க. அவங்கள்ட்ட போய் கடனை வாங்கியாந்து நாட்டை ஆண்டுன்னு இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு என்னங்க? யார் சொல்கிறாரு? ஒரு பொருளாதார ஒருத்தர் தமிழக அரசனுடைய திராவிடத்தினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்கிறார், என் நாட்டை அடிமைப்படுத்திட்டு போனவன்ட்ட கை நீட்டி நீ காசு வாங்கி நாட்டை நீ இப்போ கடன் வாங்கி ஆண்டுனுக்கிறியே, அதை ஆளுவதற்கு உனக்கு தகுதியே இல்லாதவங்க. நான் வெளிப்படையாக சொல்கிறேன். நாட்டை விட்டு விரட்டணும். நாங்கள் 82 நாட்டை காலனி ஆதிக்கம் செய்தவர்கள். அவர்கள் யாரோ அவர்களிடத்தில் தான் நீங்கள் கடன் வாங்குறீங்க. இந்த நாட்டை நீர்நிலை அமைத்து உலகத்திற்கே வேளாண்மை கட்டமைத்து கொடுத்தவன். வாழ்வியல் எதிர்காலத்தில் எப்படிலாம் இருக்கணும்னு வசந்த காலத்தில் 48 நாள் நாங்கள் வந்து உழவர் திருநாள் கொண்டாடணுங்க. சிறுக சிறுக விவசாயியை ஏழையாக்கி 5 நாளில் வந்துட்டோம் நாங்கள். இந்த 5 நாளில் வந்தவங்களுடைய வாழ்வாரத்தில் கூட நீ முன்ன ஒரு பொங்கலுக்கு மார்கழி மாதத்துலேயே நீ வந்து திராவிட பொங்கல் கொண்டாடுற. நிராகரிக்க வேண்டியவர்களை நீங்கள் உங்களை வந்து நாட்டில் கொள்ளை அடித்தவங்களை என்னான்னு சொல்கிறது? பொதுத்துறை நிறுவனம் 5 லட்சம் கோடி கடன். விவசாயிகளுக்கு நேரடியாக ஒரு டன்னுக்கு 1000 நெல்லுக்கு 200 300 நீங்கள் சேர்த்து மானியமாக கொடுக்கலாம். ஆனால் தனியார் முதலாளிகிட்ட போயிட்டு விதை நெல்லுக்கும் மருந்துக்கும் உரத்துக்கும் மிஷினுக்கும் வாங்குற களவற்ற மிஷினுக்கும் டிராக்டருக்கும் எல்லாத்துக்கும் மானியமாக ஒரு ஆண்டுக்கு 46,000 கோடி 50,000 கோடியை வீணாக்குறீங்க. நெல்லை கொள்முதல் பண்ணி எங்களுக்கு தான் அரிசிக்கு தருவீங்கன்னு பார்த்தா அதை முளைக்க வச்சு தனியார் முதலாளிகளுக்கு பீர் கம்பெனிக்கு தரீங்க. அதில் 10,000 கோடி நஷ்டம். என்னன்னு சொல்கிறது? எதை எப்படி நஷ்டம் பண்ணலாம், எதை எப்படி கடனாக வாங்கி ஒரு நாட்டை அடிமையாகலான்றதுலேயே குறியாக இருக்கிறீங்க. பொருளாதார அடிமையாகிறீங்க.